ஹாய் guys, என் பேர் சபரீஷ். நான் வந்து ஒரு நியூபி மோட்டோ பிளாகர். இப்போ தான் என்னுடைய சேனல்லாம் ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன் நெல்லூர் டு சென்னை போகும்போது. பட் அந்த வீடியோ வந்து நான் கேமரா ஆங்கிள் ஒழுங்காக செட் பண்ணாததுனால அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். இது வந்து என்னுடைய செகண்ட் ரைட் கேமரா வச்சுக்கிட்டு. ஸோ அஃபிஷியலாக பார்த்தா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மோட்டோ ரைட் vlog மாதிரி. மோட்டோ விளாகர்ஸ்லாம் பார்க்கும்போது ஈஸி தான். நம்மளும் ஒரு கேமரா வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டு எதனா ஒன்று பேசிக்கிட்டே போயிடலாம் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். இப்போ நான் அதை பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, என்னடா பேசுறது, நமக்கு எதுவுமே கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, எதை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் தோணுது. மோட்டோ விளாகிங் வந்து அவ்வளோ ஈஸிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் நினைக்கிற மாதிரி. ஏன்னா அதை நான் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ணும்போது தான் அதில் இருக்கிற கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். மற்றவங்களெல்லாம் பார்த்து உனக்கு என்னப்பா ஈஸியாக ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் வந்து அதுக்குள்ளே போய் அந்த வேலையை வந்து நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அது ஈஸியாக கஷ்டமோ அப்படின்ட்டு. இப்போது ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினச்சேன். அது என்னென்னா ஹெல்மெட். ஸோ எல்லா பைக்கர்ஸ்க்கும் வந்து ஹெல்மெட் வந்து ஒரு ரொம்ப நீடட் எக்யூப்மெண்ட் மாதிரி. ஹெல்மெட் போடலன்னா போலீஸும் பிடிக்கிறாங்க. ஸோ ஹெல்மெட் வாங்குறதுல இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ஹெல்மெட் வாங்கி போடுறோம், நம்மளை போலீஸ் பிடிக்கக்கூடாது, நம்மளுக்கு ஃபைன் போட்டுறக்கூடாது அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சேஃப்டிக்காக ஒரு ஹெல்மெட் வாங்கி போட்டால் அது நல்லது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு ஹெல்மெட் ஷாப் போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு ஹெல்மெட் ஒன்று பார்த்தேன், எம்டி தண்டர் வந்து ஒரு 6,000 to 7,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. அது ஒரு ஷார்ப் ரேட்டட் ஹெல்மெட் வேறு. ஸோ ஷார்ப் ரேட்டிங்னா என்னென்னா, கார்ஸ்க்கு NCAP டெஸ்டிங் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஹெல்மெட்டுக்கு வந்து ஷார்ப் டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எம்டி தண்டர் வந்து ஒரு ஷார்ப் ரேட்டிங் 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஸோ NCAPயில் 4 ஸ்டார் காரு அப்படின்னா எப்படிலாம் அதுக்கு ஒரு பிராண்டிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் எம்டி தண்டரும் ஒரு பயங்கரமான ஹெல்மெட். அண்ட் அதே மாதிரி 9,000 ப்ரைஸ் ரேஞ்ச்லேயும் எம்டியில் வந்து ஒரு ஹெல்மெட் இருக்குது. அது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. பட் வந்து அது சிங்கிள் வைசர் ஹெல்மெட்னா அது வந்து அப்ரூவ்ட் ஃபார் ரேஸ்க்கு அப்ரூவ் பண்ணது. ஆக்சுவலாக MotoGPலலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஹெல்மெட் அது. அதை வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் மாறிடுச்சுன்னு சொல்லி ரேசிங்கில் இருந்து அந்த ஹெல்மெட்டை அந்த ஸ்பெசிஃபிக் மாடல் ஹெல்மெட்டை வந்து எடுத்துட்டாங்களாமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேஸ்க்கு யூஸ் பண்ண ஹெல்மெட்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம சேஃப்டி தான் நமக்கு முக்கியம். நம்ம ஏதோ ஒரு ஹெல்மெட்டை வாங்கி போட்டுட்டோம் நம்மளை அப்படின்னு யோசிக்கிறத விட நம்ம சேஃப்டிக்காக நம்ம ஒரு நல்ல ஹெல்மெட்டை வாங்கியிருக்கோம் அப்படின்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஹெல்மெட்டை வாங்க போகிறேன், ஒரு 4,000 to 5,000 ரேஞ்சில் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் காசு சேர்த்துட்டு நீங்கள் எம்டி தண்டர் வாங்கிக்கலாம். நான் தண்டர்னு இல்லை, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எம்டியோடைய அஃபிஷியல் சைட்டில். ஆக்சுவலாக ஷார்ப் டெஸ்டிங்கில் எம்டியோடைய 2 மாடல்ஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து தண்டர் ஒன்று. ஏன்டா இவ்வளோ பேசுறியாடா அதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போயிருந்த ஹெல்மெட் ஷாப்பில் வந்து அந்த கடைக்காரர் வந்து ரொம்ப நாலேஜபிளாக பேசியிருந்தாரு. ஸோ நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். எம்டி தண்டர் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ஒரு ஹெல்மெட் தான். அதனால தான் நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மோட்டோ ரைடிங் விளாகிங் எல்லாமே வந்து ஒரு சேஃப்டியாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி சிட்டி கம்யூட்ஸ் போனாலே ப்ரொடெக்ஷன் வந்து நம்மளுக்கு தேவை தான். அதனால தான் நான் வந்து ஹெல்மெட்டை பற்றி இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம இன்னும் பேசுவோம். அப்கமிங் ரைட்ஸில் வந்து மற்ற சேஃப்டி கேர்ஸ் பற்றி எல்லாத்த பற்றியும் நம்ம இன்னும் பேசுவோம். வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் வேறு எந்த மாதிரி ரைட் வீடியோஸ் போடலான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸில்.